சென்னை அரும்பாக்கத்தில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்த சிறுவனை உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய இளைஞர் கண்ணனுடன் நமது செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன விவரம்? சென்னை அரும்பாக்கம் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் நடந்து சென்ற போது அன்று பெய்த கனமழையின் காரணமாக மின்சாரம் தாக்கி உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தார். அந்த வழியா வந்த கண்ணன் என்ற 23 வயது இளைஞர் தனது உயிரையும் பொருட்படுத்தாம அந்த சிறுவனுடைய உயிரை தண்ணீர இறங்கி உடனடியாக காப்பாற்றுற சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சொல்லப்போனா இந்த சம்பவத்தை இன்னைக்கு காலையில புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான் வெளியில கொண்டு வந்துச்சு. தற்போது தனது உயிரையும் பொருட்படுத்தாம 9 வயது சிறுவன் மின்சாரத்தில் தாக்கி சிக்குண்டிருப்பதை அறிந்து அந்த சிறுவனை காப்பாற்றிய அந்த இளைஞர் நம்மோடு இருக்கிறார், கண்ணன் நம்மோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணனுக்கு அவங்க அலுவலகம் சார்பாக தற்போது கேக் வெட்டி தனது உயிரையும் பொருட்படுத்தாம அந்த சிறுவனை காப்பாற்றிய சம்பவத்தை நெகிழ்விக்கும் விதமாக பாராட்டும் விதமாக தற்போது அந்த கண்ணனுக்கு அவர்கள் அலுவலகம் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அரும்பாக்கம் பகுதி உத்தாலம்மன் தெரு பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 16ஆம் தேதி மதியம் சரியா 2:30 மணி அளவில் அந்த சிறுவன் பள்ளி முடித்துவிட்டு 9 வயது சிறுவன் ராயன் என்ற சிறுவன் வந்து பள்ளி முடித்துவிட்டு தனது வீட்டுக்கு வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில நடந்து வரும்போது அந்த மின்சாரம் தலையில் இருக்கக்கூடிய மின்மாற்றியானது மின்சார கசிவினால் அந்த பையன் பாதிக்கப்பட்டு அந்த தண்ணியில விழுந்து கிடந்திருக்கு. அப்பொழுதுதான் இந்த 23 வயது கண்ணன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சிறுவன் மயங்கி கிடப்பதை அறிந்து தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுவனை காப்பாற்றிருக்க. இந்த சம்பவம் குறித்து அந்த உயிரை காப்பாற்றிய கண்ணனிடமே நாம் கேட்கலாம். சார், நண்பா வணக்கம். அன்னைக்கு கடந்த 16ஆம் தேதி அந்த சிறுவனை காப்பாற்றினீங்க இல்லைங்களா, என்ன நடந்துச்சு அன்னைக்கு? நான் அந்த என் பேர் கண்ணன். நான் கன்ஸ்ட்ரா மாட்டேன்ற நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இங்கே தான் வேலை பார்க்குறேன். நான் வந்து இங்கே கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அன்றைக்கி வழக்கம் போல் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் கலெக்ஷனுக்கு போகலான்னு போனேன். போகும்போது ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தான். வரையில் திடீர்னு அவன் கீழே விழுந்து தண்ணிக்குள்ளே முழுகிட்டான். முழுங்கினோன்னா நான் சும்மா சரி கால் சுளுக்கி கீழே வந்துட்டான், தூக்க போகலான்ட்டு போனேன். போகும்போது தான் தெரியுது அவன் கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி படப்படன்னு கீழே அடிச்சிச்சு. அடிக்கும்போது தெரிஞ்சு அவன் கரண்ட் ஷாக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பையன் தெரிஞ்சு. சரின்ட்டு போனேன், கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கையை தொட்டு பார்த்தேன், எனக்கு ஷாக் அடிச்சது. 2 தடவை தொட்டு பார்த்தேன், ஷாக் அடிச்சு. 3ஆவது தடவை நம்ம இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இழுத்துட்டேன். இழுத்தோன்னே பையன் என்கிட்ட வந்துட்டான். வந்தோன்னே அழைச்சிட்டு போயிட்டு அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து தண்ணி கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டு நானே எங்கள் சார் ராஜமன்னார் சார்ன்றவங்களும் போயிட்டு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இல்லை, இப்போ அந்த சிறுவன் வந்து மின்சாரத்தில் தான் பாதிப்படைஞ்சு அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கான். உங்க மேலேயும் மின்சாரம் தாக்கினதா சொல்றீங்க. எப்படி உங்க உயிரையும் துச்சமாக நினைச்சு அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த சிறுவனை காப்பாற்றுறதுக்கு? எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது வந்து என் உசுறு வந்து பெருசாக தெரியல. எனக்கு அந்த பையன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் மனசுல தோணிக்கிட்டு இருந்துச்சு. எப்படியாவது நம்மளால முடியும், பிடிச்சி இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போனேன். அதே மாதிரி நான் பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த கன நேரத்தில் என்ன யோசிச்சீங்க? ஏன்னா அந்த பையனை தொடும்போது உங்களுக்கும் ஷாக் அடிச்சதா சொன்னீங்க. அந்த கன நேரத்தில் நீங்க எப்படி துரிதமா செயல்பட்டு அந்த பையனை மீட்டீங்க? எனக்கு எதுவுமே தோணல. அந்த பையனை எப்படியா காப்பாற்றணுன்ற ஒரு இது மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரி எங்க சாரும் சொல்லியிருக்காரு எனக்கு அடிக்கடி, உன்னால முடியும், நம்பு, உன்னால முடியும், எல்லாமே முடியும், உன்னால முடியும், நம்பினா உன்னால எல்லாமே முடியும், ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வை, உன் மேல நம்பிக்கை வைன்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த சம்பவத்தின் போது உங்களை சுற்றி நிறைய பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும்தான் வந்து உடனடியாக துரிதமா செயல்பட்டு உங்க உயிரையும் பொருட்படுத்தாம அந்த சிறுவனை மீட்டீங்க. சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரும் இது மாதிரி அடுத்த தடவை எல்லாரும் வந்து நம்ம இல்லாம மனுஷங்க தான். நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம்னு தெரியல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா அந்த உலகத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பொதுவா இந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவு தேங்குறதால தான் அந்த மின் விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க. இது என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கிட்ட? அடுத்த தடவை இந்த இடத்த வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வருவாங்க, தண்ணி நிற்கிறப்போ டிராக்டர் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்யூஷன் இவங்க யாருமே எதிர்பார்க்கல. அடுத்து அரசுக்கு நான் வேண்டி வைக்கிறது என்னன்னா, இந்த இடத்த வந்து சரி பண்ணணும், ட்ரைனேஜ் வந்து ஒழுங்காக சரி பண்ணணும். அடுத்து தண்ணி நிற்காம அது கடந்து போறதுக்கான ஒரு பாதையை உண்டாக்கி கொடுக்கணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணன். நான் களியராயவிடுதி என்ற கிராமத்தை சேர்ந்தவன். எனது ஊர் கரம்பக்குடி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை சேர்ந்த களியராயவிடுதி. பாத்தீங்கன்னா அந்த சிறுவனை மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை 9 வயது சிறுவனை மீட்ட கண்ணன் நமக்கு வந்து ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. அதாவது அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன பையனோட உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் என்னுடைய பிரதான ஒரு கடமையா இருந்துச்சு. எனது உயிரை பத்தி நான் அந்த நேரத்தில் யோசிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை முன்னிட்டு தான் அவங்க அலுவலகத்தில் அந்த கண்ணன் என்ற இளைஞரை பாராட்டும் விதமாக தற்போது அவருக்கு கேக் வெட்டி அவரை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைய வச்சு பாராட்டி அவங்களுடைய உரிமையாளர்கள்லாம் பாராட்டி ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் சிறுவனை இளைஞர் கண்ணன் காப்பாற்றி இருக்கிறார். அவருடைய இந்த துணிச்சலான செயல் பாராட்டுக்குரியது. புதிய தலைமுறை சார்பாகவும்
இளைஞர் கண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க களத்திலிருந்து தகவல்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி அன்பரசன்.